ஜாதகத்தில் உண்மையிலேயே கருமா இருந்து அவனுக்கு அற்ப ஆயுள்னு ஒரு சில பேர் ஜாதகம் இருக்குது. அந்த அற்ப ஆயுள்களில் அவங்க கட்டத்தில் மாட்டி இருந்து அவங்களுக்கு கரெக்டான அந்த தப்பான நேரம் வரும்போது, தப்பான நேரமே கரெக்டாக வந்து நிற்கும்போது அப்போது அவங்கள கை வைக்கும். அது கண்டுபிடிக்கணும். அதுக்கு 2-3 வழி ஆகுது. அது 18 வயசுலேயே கல்யாணம் பண்ணும்போதோ 24 வயசில் கல்யாணம் பண்ணும்போதோ அந்த ஜாதகத்தில் அந்த ஆயுள் பலம் கம்மியாகுதா ஹைட் ஆகுதான்னு பார்த்து ஆயுள், அதாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது தாலி பாக்கியம் பலமுள்ள ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணும்போது இதை உடைக்கலாம்னு சொல்லியிருக்கான். யார் ஜாதகம் பார்க்கும்போது பௌத்தம் பார்த்துட்டு யார் கல்யாணம் பண்ணுறா, இல்லை வந்து ஜோசிகான இப்போவே நான் ஒரு 10-15 ஜாதகத்தை கழிச்சுன்னா அவங்ககிட்ட போனால் சும்மா கழிச்சிட்டே இருக்காது. போகணுன்னே எல்லாம் ஜாயின் பண்ணி ஒத்து போகணும்னா ஒரு சூப்பரான ஜாதகம் வந்துருக்கான். அவன் ஏழையாக இருப்பான், அவன் எப்படி இருந்தாலும் ஜெயிக்க போவாங்க. அவங்க பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்கன்னா, வீடு வசதி உள்ள கவர்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடிய அதே இனத்துள்ள எங்கிட்டே அப்படி தான் கேட்குறாங்க. நல்ல மாப்பிள்ளை ஆயுள் கட்டிய தன்னோட பொண்ணை காப்பாற்றக்கூடிய இவன் ஜெயிக்கக்கூடிய ஆளுன்னு யாருமே சொல்லலையேங்க. ஏதாவது ஒன்று இருக்குன்னா ஏதாவது ஒன்று இல்லாமல் மைனஸ் இருக்கதான். ஏங்க ஒரு தோசமுள்ள ஒரு பொண்ணுன்னா கண்டிப்பாக இன்னொரு தோசமுள்ள ஒரு பையன் தான் வருவான். நீ மாற்றி கல்யாணம் பண்ணால் அங்கே தான் சிக்கல் ஏற்படுது. அங்கே தான் ஆசை. அவன் எப்படியாவது கடைசி வரைக்கும் நம்ம கஷ்டப்படாமல் வாழணும். எப்படி முடியும்? ஒரு நல்ல மாப்பிள்ளையே ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வைக்காங்க, கவர்மெண்ட் மாப்பிள்ளை. நான் சொன்ன அவங்க சொன்ன எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்காங்க. கரெக்டாக 50வது வயசில் அவனுக்கு நோய் வந்து இல்லையா தொழில் பண்ணி நஷ்டமாயிடும், டோட்டலி வாஸ் அவுட் ஆகிடுறான். கூட்டு போட்டு வந்துட முடியுமா? அப்போ நீங்கள் பார்க்கணுமில்ல.